Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க சாப்டர் 3 ப்ரொபோஷனல் ரீசனிங் பார்ட் 2 பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 60ல இருக்க figure it out questions பார்க்க போறோம். First question, a cricket coach schedules practice session that includes different activities in specific ratio. Time for warm up, cool down is to time for batting is to time for bowling is to time for fielding. So different times warm up and cool down க்கு and பேட்டிங்க்கு அண்ட் பவுலிங்க்கு அண்ட் ஃபீல்டிங்க்குன்னு 4 விதமான டைம்ஸ் அதோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. 3:4:3:5. If each session is 150 minutes long, how much time is spent on each activity? இப்போ டோட்டல் டைம் வந்து 150 மினிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ டைம் இருக்கும் இந்த ரேஷியோல பிரிச்சா இது எப்படி பண்ணணும்னா அதோட குவான்டிட்டிஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்பதான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, டோட்டல் குவான்டிட்டி இன்டூ இந்த ரேஷியோ டிவைடட் பை இந்த ரேஷியோஸ் எல்லாம் சம் அப் பண்ணி ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை வந்து நம்ம டிவைட்ல போடுவோம். ஸோ அது மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் வார்ம் அப் கண்டுபிடிக்கலாம். டைம் ஃபார் வார்ம் அப் ஆர் கூல் டவுன் equal to total time என்ன 150 into அதோட ரேஷியோ என்ன 3 divided by whole ratio. இதெல்லாம் சம் அப் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 plus 4 7 7 plus 3 10 10 plus 5 15. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா 15 கிடைக்குது. ஸோ இங்க டினாமினேட்டர்ல 15 வரும். இது கேன்சல் பண்ணா 5 30. 30 மினிட்ஸ் நமக்கு வரும். ஸோ டைம் ஃபார் வார்ம் அப் ஆர் கூல் டவுன் வந்து 30 மினிட்ஸ். இதே மாதிரி தான் மற்றது எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு சிம்பிள் ஈஸியான கொஸ்டின் தான். டைம் ஃபார் பேட்டிங் அதே மாதிரி 150 இன்டூ அதோட ரேஷியோ 4 டிவைடட் பை டோட்டல் 15. ஒன்லி ஒவ்வொன்றுத்துக்குமே இந்த வேல்யூ மட்டும் தான் மாறும், அதோட ரேஷியோ மற்றது எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணா 40 மினிட்ஸ். Next time for bowling, load ratio 3, again cancel panna 3 into 10 30 minutes. Time for fielding 150 into load ratio 5 divided by 15 of 50 minutes. இதை நம்ம செக்கும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அவங்க கேட்ட டைமிங் ஃபார் எவ்ரி ஆக்டிவிட்டி. இப்போ இது எல்லாமே எப்படி செக் பண்ணலாம்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 150 வரணும். இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 30 plus 40 70 70 plus 30 100 100 plus 50 150 மினிட்ஸ். ஸோ டோட்டல் 150 மினிட்ஸ் வந்துருச்சு. அந்த 150 மினிட்ஸ் தான் நம்ம இந்த டைம் இந்த ஆக்டிவிட்டிஸ்க்குலாம் இவ்வளோ மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரேஷியோல பிரிச்சிருக்கோம். ஸோ அதோட டைமிங்ஸ் வந்து 30 40 30 50 மினிட்ஸ் தான். அவ்வளவுதான் ஆன்சர். Second question, a school library has books in different languages in the following ratio: number of ODIA books, number of Hindi books and number of English books. 3 ratio ODIA, Hindi and English னு 3 லாங்குவேஜ்ல புக்ஸ் இருக்கு. அது எந்த ரேஷியோல இருக்குன்னா 3:2:1. If the library has 288 ODIA books, 288 ODIA books இருக்கு. அப்போ how many இந்த ரேஷியோல பிரிச்சா அப்போ how many ஹிந்தி புக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸ் does it have அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1ல ஒரு சம் பார்த்தோம், ஒரு பெயிண்ட் சம். ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதுல வந்து 10 லிட்டர்ஸ் வேணும் பெயிண்ட் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம்னு. ஸோ நம்ம வந்து 10/5 பண்ணி எத்தனை பார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணணும். எப்படின்னா ஒடியா புக்ஸ்னா ஒடியாவோட ரேஷியோ என்ன 3. ஸோ இந்த 3 ரேஷியோட குவான்டிட்டி வந்து இது. ஸோ இந்த 288ல 3 பார்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. இப்போ டிவைட் பை 3 பண்ணா ஒரு பார்ட்ல எத்தனை புக்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ டிவைட் பை 3 பண்ணா நமக்கு 96 கிடைக்கும். ஸோ 1 பார்ட்ல வந்து 96 புக்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஹிந்தி புக் அண்ட் இங்கிலீஷ் புக் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஹிந்தி புக் வந்து 2 பார்ட்ஸ் அண்ட் அந்த 2 பார்ட்ஸ்ல 96 புக் இருக்கு. அப்போ இன்டூ 96 பண்ணுவோம். ஏன்னா 1 பார்ட்ல 96, அப்போ ஹிந்திக்கு 2 பார்ட்ஸ்லயே அப்போ 2 into 96 பண்ணா ஹிந்தி புக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும், which is 192 புக்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு பாத்தீங்கன்னா 1 பார்ட்ல 96 புக் இருக்கு. அப்போ 1 into 96 96 புக்ஸ்.
ஸோ எவ்வளோ ஹிந்தி புக் அண்ட் இங்கிலீஷ் புக் தான் கேட்டாங்க. ஸோ ஹிந்தி புக் இஸ் 192 புக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து 96 புக்ஸ், அவ்வளோதான் ஆன்சர். இது இல்லாம இன்னொரு மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க டோட்டல் குவான்டிட்டி நமக்கு தெரியும். டோட்டல் குவான்டிட்டி புக்ஸ் ஃபுல்லா தெரியாது, பட் ஒடியா புக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு குவான்டிட்டியும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். அப்ப அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒடியா புக்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம், டோட்டல் புக்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு அது ஒன்று வச்சிருப்போமா, அது பத்தி நமக்கு இங்க என்னன்னு தெரியாது, அதனால நம்ம அது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ டோட்டல் புக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டு அண்ட் அதோட ரேஷியோ என்ன 3 டிவைடட் பை என்ன பண்ணுவோம், இந்த எல்லா ரேஷியோவும் ஆட் பண்ணுவோம். 3 + 2 5, 5 + 1 6. இப்போ 6 வருதா, அப்போ இங்க 6 வரும். கட் பண்ணா 1/2. ஒடியா புக்ஸ் வந்து குவான்டிட்டி நமக்கு இங்க தெரியும், 288ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணா x/2. அப்போ இந்த 2 வந்து இங்க போச்சுன்னா x = இந்த 2 வந்து நியூமரேட்டர்ல போயிடும். 288 × 2 which is 576 புக்ஸ். அப்போ டோட்டல் இங்க தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து டோட்டல் புக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, 576 புக். அது வச்சு நம்ம மற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஹிந்தி புக்ஸோட குவான்டிட்டி வந்து 576 டோட்டல் புக்ஸ் இன்டூ அதோட ரேஷியோ 2 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ வந்து 6. கேன்சல் பண்ணா 1/3. 576 டிவைடட் பை 1/3 வந்து 192 புக்ஸ். அண்ட் இங்கிலீஷ்க்கு 576 இன்டூ ரேஷியோ வந்து 1/, இந்த டோட்டல் ரேஷியோ வந்து 6. 6ஆல நம்ம டிவைட் பண்ணா 96 வரும். ஸோ 96 புக்ஸ். சேம் ஆன்சர் தான் வரும், பட் மெத்தட் தான் டிஃப்ரெண்ட். இங்க வந்து நம்ம டோட்டல் குவான்டிட்டி தெரியலனாலுமே ஒரு ரேஷியோட குவான்டிட்டி அவங்க கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து நம்ம டோட்டல் குவான்டிட்டி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மற்றதோட குவான்டிட்டிஸ் கண்டுபிடிச்சோம். இங்க வந்து எக்ஸாம்பிள் 1ல சொன்ன மாதிரி 3 பார்ட்ஸ் வந்து 288னா அப்போ 1 பார்ட் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து 2 பார்ட்ஸ் என்ன 1 பார்ட்ஸ் என்னன்னு இதுல இருக்க ரேஷியோஸை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ எது உங்களுக்கு புரிஞ்சுது, ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். Third question, I have 100 coins in the ratio 100 coins. rupees 100 இல்ல, காயின்ஸே 100 100 காயின்ஸ் வச்சிருக்காங்க. அதுல என்ன ரேஷியோல இருக்குன்னா நம்பர் ஆஃப் 10 rupee coins, 5 rupee coins and 2 rupee coins, 2 rupee coins and 1 rupee coins. இது வந்து 4:3:2:1ங்க ரேஷியோல இருக்கு. அப்போ how much money do I have in coins? ஓ எவ்வளோ மணின்னு கேக்குறாங்க. how much money, அதாவது டோட்டல் மணி கேக்குறாங்க. ஓ டோட்டல் காயின்ஸ் தெரியும், ஆனா இந்த வேல்யூஸ் இங்க வந்து 10 rupees, இது 5 rupees. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் மாறும். ஸோ அப்போ இந்த டோட்டல் மணி வந்து இங்க இருக்க ஒவ்வொரு வேல்யூல எத்தனை காயின்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ இந்த ரேஷியோல நம்ம இதை பிரிக்கணும். எப்படி நம்ம பிரிப்போம், இப்போ டோட்டல் காயின்ஸ் நமக்கு தெரியும் 100. இப்போ ஒன்னு எடுத்துக்கலாம் 10 rupee காயின்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் 10 rupee காயின்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் 10 rupees வந்து total coins 100 into அதோட ratio 4 divided by total ratio 4 plus 3 7, 7 plus 2 8 9 10. இப்போ total வந்து 10 வருது. இப்போ divide by 10. இப்போ 4 10s are 40. 40 coins இருக்கு. 10 rupee coins வந்து 40 coins இருக்கு. And number of 5 rupee coins அதே மாதிரி தான், total coin into இதோட ratio 3 divided by total ratio 10. கேன்சல் பண்ணா 30 காயின்ஸ். அப்போ 30 5 rupee காயின்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் 2 rupee காயின்ஸ் வந்து 100 into 2 ரேஷியோ, டோட்டல் ரேஷியோ 10. இப்போ 20 காயின்ஸ், நம்பர் ஆஃப் 2 rupees காயின்ஸ் வந்து 20 இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் 1 rupee காயின் எவ்வளோ, 100 into இங்க 1/10 தான். அப்போ 10 காயின்ஸ். ஒவ்வொரு வேல்யூலயும் எத்தனை காயின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம் இந்த ரேஷியோல இந்த 100 காயின்ஸ். இப்போ 40 காயின்ஸ் 10 rupeesல இருந்தா அப்போ அதோட வேல்யூ என்னவா இருக்கும், இங்க நமக்கு டோட்டல் கேட்கல, டோட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூ கேக்குறாங்க. அப்போ 10 rupee காயின்ஸ் மொத்தம் 40 இருந்துச்சுன்னா அப்போ அதோட வேல்யூ 10 into 40 400. இங்க 5 rupee coins 30 இருக்கு, 150. இங்க 2 rupee coins 20. அப்போ 40 rupees. இது எல்லாமே ருபீஸ்ல சொல்லணும். இங்க வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். அண்ட் இங்க 1 rupee காயின் வந்து 10 காயின்ஸ். அப்போ 10 rupees. இப்போ
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு காசு நம்ம கிட்ட இருக்கு? 400 plus 150, 550, 550 plus 50, 600 rupees இருக்கு. என்ன கொஸ்டின் கேட்டாங்க? How much money? So we have 600 rupees in coins. Fourth question, construct a triangle with side length in the ratio 3:4:5. Will all the triangle drawn with this ratio of side lengths be congruent to each other? Why or why not? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைய சொல்றாங்க. அதுல 3:4:5 ரேஷியோல இருக்கணும். அப்ப நம்ம இது எல்லாமே அப்படியே எடுத்துக்கலாம். 3 சென்டிமீட்டர், 1 2 3, இன்னொன்னு வந்து 4 சென்டிமீட்டர், 3 4 4 5 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி அதே நம்பர்ஸ்ல நம்ம வரைஞ்சாலே அந்த ரேஷியோஸ்ல கரெக்டா அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். Will all triangles drawn with this ratios of side lengths be congruent to each other? இதுக்கு இந்த ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்க இன்னொரு ட்ரையாங்கிள் வரையணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் ஃபேக்டரால சேஞ்ச் ஆகணும். அப்ப இன்டூ 2 பண்ணா 6:4 2s are 8 and 5 2s are 10. 6:8:10. அதுலயும் நம்ம வரையலாம். 6 8 10 இதை விட பெரிய ட்ரையாங்கிளா வரும் நமக்கு வரைஞ்சா. இந்த மாதிரி வரைஞ்சா ரெண்டுமே சிமிலரா இருக்கும் பார்க்க ஒரே மாதிரி. பட் இது வந்து கான்க்ருவன்டான்னு கேக்குறாங்க. Will all the triangles drawn with this ratio of side lengths be congruent to each other? Why or why not? இது வந்து கான்க்ருவன்ட் இல்ல. ஏன்னா கான்க்ருவன்ட்ங்கிறது என்ன? இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். சேம் ரேஷியோல இருக்கிறது கான்க்ருவன்ட் இல்ல. அந்த சைடு அதே மாதிரி அதே வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். 3 சென்டிமீட்டர்னா இங்க 3 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது கான்க்ருவன்ட் சொல்லுவோம். பட் இங்க வந்து ரேஷியோ தான் சிமிலரா இருக்கே தவிர ஈக்குவல் வேல்யூஸ் இல்ல. சோ இது கான்க்ருவன்ட் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம வேர்ட்ஸ்ல தான் ஆன்சர் எழுத முடியும். அப்ப என்ன எழுதணும்? No, all triangles drawn with the same ratio are not congruent because the sides are not equal. Sides வந்து ஈக்குவலா இல்ல. அதனால எல்லா ட்ரையாங்கிள்ஸ் அதே ரேஷியோல இருந்தாலுமே அது நாட் கான்க்ருவன்ட் தான் அப்படின்னு சொல்றோம். Last question, fifth one. Can you construct a triangle with side lengths in the ratio 1:3:5? Why or why not? இப்போ இந்த ரேஷியோல 1:3:5ங்கிற ரேஷியோல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா? ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கொஸ்டினே அதுதான். அப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியணும்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம்னு ஒண்ணு இருக்கு. சோ அதுபடி பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சைடு இது வந்து A, இதோட லென்த் வந்து A B C ன்னு எடுத்துக்கலாம். அப்போ A plus B sum of two sides should be greater than the third side. Triangle inequality theoremனா என்னன்னா ரெண்டு சைடோட லென்த்தை நம்ம சம் பண்ணா that should be greater than the third side. அது வந்து எல்லா சைடுக்குமே நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு சைடு பார்த்தோமா? இப்போ A and C எடுத்தோம்னா A plus C should be greater than other side என்ன B. அப்போ கிரேட்டரா இருக்கணும். இப்போ மீதி வேற என்ன இருக்கு? B plus C. B plus C எடுத்தோம்னா அப்போ அதர் சைடு மூணாவது சைடு என்ன? A. அந்த A விட இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வர சைடு வந்து கிரேட்டர் தானா இருக்கணும். இப்போ இதை நம்ம செக் பண்ணலாமா? இப்போ இந்த ரேஷியோல நம்ம பிரிச்சோம்னா 1 3 5ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ A plus B னா 1 plus 3 greater than C 5. A plus C னா 1 plus 5 greater than B 3. ஜஸ்ட் இங்க இருக்க வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். Bங்கிறது 3, C வந்து 5 எடுத்திருக்கோம். அப்போ greater than Aங்கிறது 1. இப்போ இங்க எல்லாமே ட்ரூவான்னு பார்க்கலாம். 5 plus 1 6 greater than 3 correct. 5 plus 3 8 greater than 1 correct. 1 plus 3 greater than 5. 1 plus 3 வந்து 4. அது வந்து greater than 5 கிடையாது. ஸோ இது ராங். அப்போ இந்த ரேஷியோல நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியாது. So the answer is no, we cannot construct a triangle with side length of ratios 1:3:5. அவ்வளவுதான் ஆன்சர். Page number 62ல இருக்க figure it out questions பார்க்கலாம். First question, a group of 360 people were asked to vote for the favorite season from the 3 seasons. இப்போ 3 seasons இருக்கு, rainy, winter and summer. அதுல எது ஃபேவரட் சீசன் அவங்களுக்குன்னு எத்தனை பேருனா 360 பீப்புளை ஓட் பண்ண சொல்றாங்க. அதுல 90 லைக் சம்மர் அண்ட் 120 லைக் ரெய்னி சீசன்
and the rest liked winter. Rest அப்போ என்னவா இருக்கும் 360ல 120 plus 90 வந்து 210. அப்போ 210 நம்ம மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ இருக்கு 150 இருக்காங்க. ஸோ 150 பேருக்கு வின்டர் பிடிக்கும். Draw a pie chart to show this information. இப்போ இதை வந்து நம்ம ரேஷியோன்னு எடுத்துக்கலாம். ரேஷியோல எடுத்துட்டு இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? எப்படி நம்ம பை சார்ட் வரையணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரேஷியோ இருக்கும் அண்ட் ஒரு டோட்டல் இருக்கும். அந்த ரேஷியோவை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கு HCF என்ன? இப்போ ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டா 12:15:9 வருது. இது 3 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும். 3 tablesல 3 3s are 3 5s are and 3 4s are 4:5:3. HCF கூட எடுக்க வேண்டாம். நம்ம டைரக்டா அந்த டேபிள்ஸ்ல கட் பண்ணாவே சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல வந்துரும். அப்படி இல்லைன்னா இதோட HCF என்னவா இருந்திருக்கும்னா 30 இருந்திருக்கும். ஸோ டிவைட் பை 30 பண்ணிருந்தா உங்களுக்கு இது வந்திருக்கும். இப்போ இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு வருவோம்? ரெய்னி சீசனுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெய்னி சீசனோட ரேஷியோ 4 டிவைடட் பை இதோட இந்த ரேஷியோஸ் எல்லாமே சம் பண்ண வேல்யூ. இதெல்லாம் சம் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 5 + 4 9 + 3 12. 4 டிவைட் பை 12 இன்டூ டோட்டல் எவ்வளோ 360. டோட்டலுங்கிறது இங்க இருக்க டோட்டல் இல்ல, நம்ம பை சார்ட் வரைய போறோம். ஸோ அந்த பை சார்ட்ல ஃபுல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி வரும். அதனாலதான் இங்க 360 போடுறோம். இங்க வர 360 கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்க இங்க நினைச்சாலுமே ஆன்சர் கரெக்டா தான் வந்திருக்கும். பட் ஆக்சுவலா இந்த 360 நம்ம இங்க போடல. இந்த 360 அந்த ஹோல் ஆங்கிளை தான் நம்ம பிரிக்க போறோம் அந்த பை சார்ட்ல. ஸோ அந்த 360 தான் இங்க போடுறோம். இந்த 360க்கான மீனிங் இந்த ஹோல் ஆங்கிள். இப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 12 டேபிள்ஸ்ல 30 வரும். இப்போ 30 4s are 120. ஸோ 120 டிகிரி வந்து ரெய்னி சீசனுக்கும் வின்டர் சீசனுக்கு 5 ரேஷியோ டிவைட் பை 12 இன்டூ 360. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 30 இன்டூ 5 150. அண்ட் சம்மர் சீசனுக்கு 3 பை 12 இன்டூ 360. அதே மாதிரி கேன்சல் பண்ணீங்கன்னா 90 வரும். ஆக்சுவலா இங்க இருக்க வேல்யூஸ் தான் அப்படியே வரும். நம்ம டைரக்டாவே போட்டிருக்கலாம். இது ஏன் அப்படியே வருதுன்னா இங்க வந்து டோட்டல் 360 அண்ட் இங்க நம்ம ஆங்கிளுமே 360. அதனாலதான் இந்த வேல்யூஸே நம்ம டைரக்டா ஆங்கிள்ஸா எடுத்தாலுமே நமக்கு கரெக்டா வந்திருக்கும். இதே வேற ஏதாவது டோட்டல் இருந்திருந்தா நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி போட்டிருக்கணும். இப்போ எப்படி இந்த பை சார்ட் வரையறதுன்னு பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரேடியஸ் வரையணும் AB. இங்க இருந்து இங்க நம்ம ப்ரொட்ராக்டரை வைக்கணும். ஸோ இந்த ப்ரொட்ராக்டரை நம்ம இந்த லைனுக்கு டைரக்டா வைக்கணும். அண்ட் சென்டர்ல வந்து இந்த சென்டர் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு இவ்வளோ 120 டிகிரி எங்க வருதுன்னா இங்க இருந்தா இந்த ஜீரோல இருந்து இப்படி பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தா 120 டிகிரி இங்க வருது. இப்போ 120 டிகிரி மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுட்டு அதை வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். ஸோ இது வந்து 120 டிகிரி. இது வந்து ரெய்னி சீசனுக்கு. இப்போ C மார்க் பண்ணிக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் 150 டிகிரி வரையணும். அதுக்கு இந்த நியூவா வரைஞ்ச லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி கிராஸா வைக்கணும். இந்த சென்டர் அண்ட் இந்த லைன் வந்து மர்ஜ் ஆகணும். இதுல இருந்து அதே மாதிரி இங்க 150 டிகிரி எங்க வரும்னா இங்க வருது. ஸோ 150 டிகிரி வந்து டைரக்டா நம்ம பாயிண்ட் வச்சு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 150 டிகிரி அண்ட் இங்க வந்து 90 டிகிரி அதுவே வந்துடும். இது வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க புதுசா வரைஞ்ச லைன்ல இருந்து இந்த மாதிரி ப்ரொடெக்டரை வச்சு பாத்தீங்கன்னா இங்க 90 டிகிரி கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் பை சார்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் இங்க எல்லாத்துக்குமே நேம் பண்ணிடணும். இது வின்டர், இது சம்மர். Second question, draw a pie chart based on the following information about viewers' favorite type of TV channels. TV channels favorite type வந்து ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் இருக்கும். அதோட percentage கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்க்கு 50%, ஸ்போர்ட்ஸ்க்கு 25%, நியூஸ்க்கு 15% அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு 10%. இப்போ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 100%. ஏன்னா பர்சன்ட்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட டோட்டல் 100. இப்போ இதை வந்து நம்ம ரேஷியோஸா எடுத்துக்கணும். ரேஷியோஸா எடுத்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கு, நம்மள சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட HCF என்னன்னா 5.
ஸோ இதோட ஹெச்சிஎஃப் 5னா இல்லைன்னா நார்மலாகவே நம்ம 5ஆல் டிவைட் பண்ணால் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கிடச்சிரும். இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு 5 தான் இதோட ஹெச்சிஎஃப்னு. ஸோ டிவைட் பண்ணால் 10, 5, 5 3s and 5 2s 10:5:3:2 இருந்துச்சா. இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. இதுல இருந்து ஒவ்வொரு வேல்யூஸ்க்கான குவான்டிட்டி, அதாவது இந்த ஹோல் சர்க்கிள்ல 360 டிகிரியா, அதுல எவ்வளவு ஆங்கிள் போடணுங்கிற அந்த ஆங்கிள் ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஏபின்னு மார்க் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஈக்குவல் டு 10 அந்த ரேஷியோ டிவைடட் பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஒரு நம்பர் வரும் இல்லையா, 10 + 5 + 3 + 2 வந்து 20. ஸோ இங்க வந்து 20 இன்டூ ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இது வந்து எப்பவுமே மாறாது. பை சார்ட்னாவே 360 டிகிரி தான். இங்க வந்து இந்த சம், இந்த ரேஷியோஸ் பொறுத்து இந்த சம் மாறும். பட் மத்த எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணும்போது இது மாறாது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி தான் இது மாறும். இந்த நம்பர் வந்து நம்ம எந்த வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த ஆங்கிள், அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்க்கும் நம்ம மாத்திக்கணும். இது பாத்தீங்கன்னா ஜீரோஸ் கேன்சல் ஆச்சு, 80. அப்போ 10 × 18 வந்து 180. ஸோ 180 டிகிரி. 180 டிகிரினா நமக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இங்க ப்ரொடெக்டர் வச்சு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா 180 டிகிரி வந்துடும். ஸோ ஏபிசி இந்த ஏரியா வந்து என்டர்டெயின்மெண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 50% இருக்கா. அப்போ 50%னா நமக்கு தெரியும் ஹாஃப்னு. இந்த சர்க்கிள்லயே ஹாஃப் கவர் ஆயிடுச்சு பாருங்க 180 டிகிரி வச்சு. இப்போ நம்ம கரெக்டா தான் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 5 டிவைடட் பை 20 × 360. அதே கேன்சல் பண்ணா 18 தான் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல இருந்து நம்ம 18 டைரக்டாவே போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே இதே வேல்யூஸ் தான் வரும். ஸோ 18 போட்டுக்கலாம். 18 5s வந்து 90. ஸோ இங்க வந்து ப்ரொடெக்டர் இந்த நியூ லைனுக்கு டைரக்டா இப்படி வச்சு பாத்தீங்கன்னா 90 டிகிரி இங்க வரும். ஸோ இது வந்து 90 டிகிரி ஃபார் ஸ்போர்ட்ஸ். ஏபிசிடின்னு அதுக்கும் வந்து நேம் கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் நியூஸ்க்கு வந்து 3 டிவைடட் பை, அதெல்லாம் பண்ண வேணாம், டைரக்டா 18 போட்டுக்கலாம். ஸோ 18 நீங்க டைரக்டா ஏன் 18 போட்டுன்னு தெரியுதா, இந்த வேல்யூஸ் எப்பவுமே மாறாது. இந்த 360 அப்படியே தான் இருக்கும். அண்ட் இந்த சம் ஆஃப் ரேஷியோவும் எல்லாத்துக்குமே அதே தான் வரும் இந்த கொஸ்டின்ல. அதனால நம்ம இந்த 18 டைரக்டா போடுறோம். இப்போ 18 3s வந்து 54 டிகிரி. இப்போ இங்க வந்து ப்ரொடெக்டர் வைக்கணும். புதுசா கடைசியா வரைஞ்ச லைன்ல நம்ம இந்த மாதிரி ப்ரொடெக்டர் ஜாயின் பண்ற மாதிரி வச்சு எப்பவுமே நம்ம இந்த ரைட் சைட்ல இருந்து தான் பார்க்கணும். பார்த்தோம்னா 54 டிகிரி வந்து இங்க வரும். அதை மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணணும். இந்த ப்ரொடெக்டர் வச்சு நோட் புக்ல வரைஞ்சா இன்னும் கிளியரா தெரியும். பட் எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு போர்டு தான் கரெக்டா இருக்கு. ஸோ நான் இதே யூஸ் பண்றேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் ஆல்ரெடி குவாட்ரிலேட்டரல் சாப்டர்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ரொடெக்டர் யூஸ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சும்மா சொன்னாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து 54 டிகிரியா. அப்போ இது வந்து நம்ம பண்ணவே தேவையில்ல. மீதி இது எல்லாத்தையும் 360ல இருந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணாவே 36 டிகிரி வந்துடும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் வந்து 2 வேல்யூ ரேஷியோல இன்டூ 18 பண்ணீங்கன்னா 36 டிகிரி. ஸோ இதை வந்து நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் 36 டிகிரி வந்திருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம நேம் பண்ணிடணும், நியூஸ், இன்ஃபர்மேஷன். ஸோ இப்படிதான் இந்த பை சார்ட் வரையணும். Question: Prepare a pie chart that shows the favorite subjects of the students in your class. You can collect the data of number of students for each subject shown in the table. Students should choose only one subject, then write these numbers in the table and construct a pie chart. இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ், ஆர்ட்ஸ் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க கிளாஸ்ல ஒருவேளை 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அப்போ இதுல வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பிடிக்கும், 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணுதான் சொல்லியிருக்கணும் எல்லாரும். அப்போ 12 ஸ்டூடெண்ட்ஸ் இது பிடிச்சா 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை சொல்லியிருப்பாங்க, 1 ஸ்டூடெண்ட்ஸ் இதை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 40யை நம்ம பிரிச்சு இங்க எழுதியிருப்போம். ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் ஒண்ணு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க சில வேல்யூஸ் வருமா, அப்போ ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், 12:2, 3:1, 1:2 அப்படின்னு 7 சப்ஜெக்ட்ஸ்க்கு 7 ரேஷியோஸ் வரும். 1 2 3 4 5 6 7 ரேஷியோஸ் வரும். ஸோ இது எல்லா ரேஷியோஸ்மே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேஷியோவும் நம்ம எடுத்து, இப்போ 12னா இதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. இப்போ 12 டிவைடட் பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஒரு வேல்யூ வரும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ அது வந்து 40யா இருக்கலாம். ஒருவேளை சிம்பிளஸ்ட் ஃபார்மே இதுதானா 40யா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஆட் பண்ணா கண்டிப்பா 40 டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரும். ஒருவேளை
சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வேற ஏதாவது வந்துச்சுன்னா அதை விட கம்மியாகவும் வரலாம். இன்டூ இங்க 360 மாறவே மாறாது, ஏன்னா பை சார்ட் தான் நம்ம வரைய போறோம். ஸோ இது மாறாது. அண்ட் இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா மாறலாம், இல்ல இதுலயே வச்சு பண்ணீங்கன்னா மாறாது இதுவும். அண்ட் இது வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட்க்கு கண்டுபிடிக்கணுமோ அதோட ரேஷியோ இங்க போடணும். அந்த மாதிரி போட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ்க்கு இந்த மாதிரி வரும். இதை கேன்சல் பண்ணிட்டு வர ஆன்சர் வந்து அந்த பை சார்ட்ல அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கட் பண்ணீங்கன்னா 12 9s 108 வரும். ஸோ 108 டிகிரி வரையலாம். நெக்ஸ்ட் இங்க 3 வரும். ஸோ 3க்கும் இதே மாதிரி கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிரிச்சு இந்த பை சார்ட்டை வரையணும். ஸோ இங்க ரஃபா நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்றதுன்னு. அது நீங்களே ஒரு வேல்யூ போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல உங்க கிளாஸ்ல இருக்க ஒவ்வொருத்தன்கிட்டயும் கேட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க. Figure it outல first question, which of these are in inverse proportion? இப்போ 3 டேபிள் கொடுத்துருக்காங்க, அதுல இதெல்லாம் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 40 அண்ட் ஒயோட வேல்யூ 20. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்பதான் பார்த்தோம் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும், XY ஈக்குவல் டு கேன்னு இருக்கும். அப்போ இந்த டேபிள்ல இருக்க இந்த எல்லா வேல்யூஸுமே மல்டிப்ளை பண்ணும் போது இது எக்ஸ் இது ஒய். இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சேம் வேல்யூ ஒரு கான்ஸ்டன்டா வரணும். ஸோ இங்க 40 இன்டூ 2 பண்ணாலும் ஒரு வேல்யூ வரணும், 80 இன்டூ 10 பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ அதை தான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ எக்ஸுங்கிறது இங்க 40 அண்ட் ஒய் வந்து 20. இதை மல்டிப்ளை பண்ணா 800. இப்போ அதே மாதிரி இதுக்கும் செக் பண்ணோம். எக்ஸ் 80 ஒய் 10 மல்டிப்ளை பண்ணா 800. 25 இன்டூ 32 இதுவுமே மல்டிப்ளை பண்ணா 800 தான் வரும். இப்போ 60 இன்டூ 50 இதுவுமே மல்டிப்ளை பண்ணா 800 தான் வரும். இப்போ இது எல்லாமே ஒரே வேல்யூ கேங்கிற ஒரு கான்ஸ்டன்டா 800 தான் வருது. அப்போ இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ரொம்ப சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். இதுக்கு போன சம் மாதிரி தான் 40 20 80 10 25 இங்க வந்து 12.5 வருது. ஸோ நம்ம செக்கே பண்ண வேணா, 25 into 32 தான் 800. இங்க இருக்க எல்லா வேல்யூஸுமே 800 வந்துச்சு. இப்போ 25 into 32 800, இங்க 12.5 வருது. அப்போ டிஃப்ரெண்டா வருது. ஸோ இங்க டிஃப்ரெண்ட் வேல்யூ வருது 800 தவிர வேற எதுவும் வேல்யூ வருது. அது இங்கேயும் வந்து 16 கொடுத்துருக்காங்க அந்த டேபிள்ல. அப்ப அதுவுமே டிஃப்ரெண்ட் வேல்யூ தான் வரும். ஸோ இட் இஸ் நாட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஏன்னா எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா வரல, டிஃப்ரெண்ட். இங்க 800 வந்துச்சு, இங்க வேற 2 வேல்யூ வருது. அதனால அது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். அதுல வந்து எக்ஸ் வேல்யூ 30 அண்ட் ஒய் வேல்யூ 15. இப்போ 30 into 15 வந்து ஆன்சர் 450. நெக்ஸ்ட் வேல்யூ 95. 90 into 5 பார்த்தாலுமே 450 தான் வரும். அண்ட் 150 into 3 150 into 3 பண்ணாலுமே 450. அண்ட் கடைசியா 10 into 45 அதுவுமே மல்டிப்ளை பண்ணா 45 10s are 450. இங்க எல்லா வேல்யூமே எக்ஸ் அண்ட் ஒய் மல்டிப்ளை பண்ணும் போது கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் 450 தான் வருது. ஸோ இதுவும் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், இட் இஸ் அ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் கிடையாது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஈஸியா போட்டுடலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் சிலது வந்து கொடுக்கல, அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல 2 வேல்யூஸுமே ஃபர்ஸ்ட் ஒன்ல கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கேனா இந்த 2 வேல்யூஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 144 வரும். ஸோ மற்ற இடத்துல நம்ம எக்ஸ் ஒய் எடுக்கும் போது இதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே 144 வரணும், இது 2 மல்டிப்ளை பண்ணாலும் அதே 144 வரணும். ஸோ அந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இங்க 12ங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நமக்கு தெரியாது. ஸோ 12y ஈக்குவல் டு கே வரணும், விச் இஸ் 144. அப்போ y ஈக்குவல் டு 144. இந்த 12 வந்து டினாமினேட்டர்ல வந்துடும், கேன்சல் ஆச்சுன்னா 12. ஸோ y ஈக்குவல் டு 12ங்கிற வேல்யூ தான் கரெக்டான ஆன்சர். இதே கண்டிஷன் வச்சு இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபில் பண்ண போறோம். இங்க x நமக்கு தெரியாது, y வந்து 48. அப்போ x 48 ஈக்குவல் டு 144னு போட்டு இப்போ x ஈக்குவல் டு 48 வந்து நம்ம ரைட் சைட் கொண்டு போனா டினாமினேட்டர்ல வரும், கேன்சல் ஆச்சுன்னா 3. ஸோ x ஈக்குவல் டு 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இங்க y தெரியாது,
x வந்து 36, அப்போ 36 into y வந்து k 144. இப்போ y equal to 144 divided by 36 இங்க வந்துரும், கேன்சல் ஆச்சுன்னா 4. அப்போ y equal to 4. ஸோ இது சிம்பிளா ஃபில் பண்ணியாச்சு. ரெண்டு கொஸ்டின்லையுமே xy equal to kங்கிற இந்த கான்செப்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல தெரிஞ்சா போதும், இந்த சம்ஸ் போட்டுலாம். இந்த சாப்டரோட லாஸ்ட் ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 67ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following pairs of quantities are inverse proportions? ஸோ இதுல 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா டைரக்ட் ப்ரொபோர்ஷனான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், the number of taps filling a water tank and the time taken to fill it. So number of taps and time taken to fill. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு டேப் இருக்கும்போது 1 hour ஆகுதுன்னா அப்போ 2 டேப் இருந்தா சீக்கிரமா தானே ஃபில் ஆகும். இப்போ 3 டேப் இருந்தா அதை விட சீக்கிரமா ஃபில் ஆகும். அப்போ இந்த டேப்ஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது 1 hourனா இல்ல half an hour ஆகலாம், இல்ல 1/4 ஆகலாம். அந்த மாதிரி இங்க டிக்ரீஸ் ஆகுது. ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும் போது இன்னொன்னு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ செகண்ட் சப்டிவிஷன், the number of painters, number of paintersனா number of workers தானே. இப்போ number of workers and days needed, இந்த number of days நமக்கு ஆல்ரெடி தெரியும், டேஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். எப்படின்னு நான் சொல்றேன். the number of painters hired and the days needed to paint a wall of fixed size. இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க 3 daysல பெயிண்ட் பண்றாங்கன்னா 2 பேர் இருந்தா அதை விட சீக்கிரமா பெயிண்ட் பண்ணலாம். இப்போ 2 daysல பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ 3 பேர் இருந்தாங்கன்னா அதை விட 1 டேலயே பெயிண்ட் பண்ணிடலாம். அப்போ பெயிண்டர்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி இருந்தா இது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன்ல the distance a car can travel, இங்க வந்து distance and the amount of petrol in the tank. 1 liter பெட்ரோல்ல 20 கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னா 2 லிட்டர் பெட்ரோல்ல அப்ப அதை விட அதிகமா 40 கிலோமீட்டர், இது டபுள் ஆச்சுன்னா இதுவும் டபுள் ஆகுது. யோசிச்சு பாருங்க, பெட்ரோல் அதிகமா போட்டா நம்ம தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். அது இன்னும் சீக்கிரங்கிறது ஸ்பீட் வரும். ஸோ ஸ்பீடா இருந்திருந்தாதான் நம்ம யோசிச்சிருக்கணும். இங்க டிஸ்டன்ஸ் தான், நம்ம எவ்வளவு பெட்ரோல் போடுறோமோ அதை யூஸ் பண்ணி நம்ம அதிக தூரம் போகலாம். அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். The speed of a cyclist and the time taken to cover a fixed route. Speed and time நமக்கு ஆல்ரெடி தெரியும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்பீட் வந்து 2 கிலோமீட்டர் பர் ஹவர்னா டைம் வந்து 1 hour. அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது 4 கிலோமீட்டர் பர் ஹவர்னா அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்னும் சீக்கிரமா போயிடலாம். அப்போ half an hour. அப்போ ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும் போது இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த மாதிரி சம்ஸ் தான் நம்ம எக்ஸாம்பிள்ல எவ்வளவோ பார்த்துட்டோம். நம்ம ஸ்பீட் அண்ட் டைம் பார்த்த உடனே சொல்லிடலாம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். the length of cloth bought and price paid at a fixed rate per meter. length அண்ட் அதோட பிரைஸ். இப்போ 1 மீட்டர் எடுத்தா 10 rupeesனா அப்போ 2 மீட்டர் எடுத்தா 20 rupees ஆகும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆனா இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது ஒன்னு டிக்ரீஸ் ஆகுதுன்னா அது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஆப்ஷன், the number of pages in a book and the time required to read it at a fixed reading speed. இங்க ஸ்பீடுன்னு வருது, பட் இட் இஸ் அ ஃபிக்ஸட் ரீடிங் ஸ்பீட். அப்போ ஃபிக்ஸட் ஸ்பீட்ல அவங்க போறாங்க, ஸ்பீடை கம்பேர் பண்ணல, ஃபிக்ஸட் ஸ்பீட்ல போறாங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ ஸ்பீடுன்னு பார்த்த உடனே ஸ்பீட் அண்ட் டைம் வந்தா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எந்த 2 குவான்டிட்டி சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒன்று அண்ட் டைம் ஒன்று. ஸோ 1 hourல 2 pages படிக்கலாம்னா அப்போ 2 hourல 4 pages படிக்க முடியும். கரெக்டா? 1 hourல 2 pages படிச்சா 2 hourல 4 pages படிக்க முடியும். ஏன்னா ஃபிக்ஸட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க வந்து ரெண்டுத்தையும் நம்ம ஸ்பீட் எடுக்கல, அது வந்து ஃபிக்ஸட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்க. இங்க ஸ்பீடுன்னு வந்தாதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரே ஸ்பீட்ல படிக்கும் போது 1 hourல 2 pagesனா 2 hourல 4 pages. அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இதுவுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் அது மட்டும் தான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்.
மற்ற 3, 5 and 6 வந்து directly proportional. Second question, if 24 pencils is cost 120 rupees, 24 பென்சிலோட விலை 120 rupeesனா அப்போ 20 பென்சிலோட விலை எவ்வளோ? இதை வந்து நம்ம டைரக்டாவே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வச்சு போடலாம். ஏன்னா இப்போ 24 பென்சில்ஸ், நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அதோட காஸ்ட் என்னவா இருக்கும்? இங்க நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் அண்ட் காஸ்ட் தான் வச்சிருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இல்ல கம்மியான பென்சில் வாங்கினா அதுக்கு நம்ம கம்மி காஸ்ட் தான் வரும். அப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம டைரக்டாவே போட்டுருக்கலாம். இப்போ நான் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் பத்தி சொன்னதுனால உங்களுக்கு குழப்பங்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்போ இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா டைரக்ட் ப்ரொபோர்ஷனான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் சம் போடுறேன். இப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ இதுல 3 வேல்யூஸ் நமக்கு தெரியுது, இந்த வேல்யூ மட்டும் தெரியல. அப்ப நம்ம எப்படி போடுவோம்? D = BC / A ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா B and C வந்து 120 × 20 டிவைடட் பை A வந்து 24. ரூல் ஆஃப் 3ல நம்ம போடுவோம் இல்லையா, ஒரு வேல்யூ தெரியலன்னா மற்ற 3 வேல்யூ நம்ம யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம இப்போ போட போறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 5s are 520s are 100. So 100 rupees. Cost of 24 pencil is 120 na, cost of 20 pencil வந்து 100 rupees. அவ்வளவுதான் ஆன்சர். Third question, a tank on a building has enough water to supply 20 families for 6 days. 20 families 6 டேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு டேங்க்ல enough வாட்டர் இருக்கு. இப்போ if 10 more families move in there, இன்னும் 10 families வராங்க, இப்போ 30 ஆகுது அந்த ஃபேமிலி. அப்போ எத்தனை டேஸ், how long will the water last? அப்போ எத்தனை டேஸ்க்கு இந்த வாட்டர் லாஸ்ட் ஆகும்? இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா டைரக்ட் ப்ரொபோர்ஷனா? இப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனா வாட்டர் தேவை வந்து அதிகமாகும், நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டேங்க்ல இவ்வளவு இருக்குன்னா அது 6 டேஸ்க்கு வரும்னா இப்போ மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் வரும்போது யூசேஜ் வந்து அதிகமாக நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கம்மியாகும். கொஞ்ச நாளுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ், ஐபினா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? x1 y1 = x2 y2 எடுப்போமா? இது வந்து x1 y1. x வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் நம்ம எடுக்கிறோம். அப்போ 20 ஃபேமிலிஸ், அதுக்கு 6 டேஸ் வரும். அப்போ x2ங்கிறது 30 ஃபேமிலிஸ், அது எத்தனை டேஸ்க்கு வரும் தெரியாது, y2. y2 = 20 × 6. இந்த 30 வந்து டினாமினேட்டர்ல போயிடும். இப்போ கேன்சல் ஆச்சுன்னா 2 2s are 4. y2 = 4 டேஸ்க்கு தான் வரும். அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ கொஸ்டின் முடிஞ்சுதா? வாட் அசம்ப்ஷன்ஸ் டு யூ நீட் டு மேக் டு ஒர்க் திஸ் ப்ராப்ளம்? என்னென்னலாம் அசம்ப்ஷன்ஸ் நம்ம மேக் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன அசம்ப்ஷன்ஸ் இருக்கும்னா, ஒரு ஃபேமிலிக்கு வாட்டர் யூசேஜ் per family per day is constant. ஏன்னா ஒரு நாள் வந்து நிறையவும் ஒரு நாள் வந்து கம்மியாவும் மேக் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம இந்த இத்தனை டேஸ்க்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டேக்கு இவ்வளவுதான் அப்படின்னு வச்சு நம்ம அசம்ப்ஷன் பண்ணிக்கிட்டாதான், அதாவது நம்ம இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாதான், நம்ம அசியூம் பண்ணாதான் நம்ம இந்த சம போட முடியும். இது 6 டேஸ் தான் அப்படின்னா அதே அளவை வச்சுதான் நம்ம இந்த 4 டேஸ் சொல்றோம். இல்ல அந்த 10 பேர் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல, சேம் அமௌண்ட் ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ, இப்போ 20 ஃபேமிலில ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூசேஜ் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு விதமான யூசேஜ் அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கல. ஸோ இதுதான் நம்மளோட அசம்ப்ஷன். வாட்டர் யூசேஜ் பர் ஃபேமிலி பர் டே இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் தி ஃபேமிலிஸ். அண்ட் அந்த டேங்க்லயுமே நம்ம அதிகமான வாட்டரோ கம்மியான வாட்டரோ சேர்க்கல. அந்த டேங்கோட கெப்பாசிட்டி, டேங்க் கெப்பாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த டேங்கோட கெப்பாசிட்டியும் நம்ம அதை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம். 20 ஃபேமிலிஸ் இருக்கும் போது 6 லிட்டர்ஸ், அதுக்கப்புறம் 10 ஃபேமிலிஸ் வந்தா அந்த 5 லிட்டர்ஸ் கொஞ்சம் ஏத்துறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரே டேங்க் ஒரே கெப்பாசிட்டி தான். ஸோ அது ஒரு அசம்ப்ஷன். அண்ட் ஒவ்வொரு ஃபேமிலிஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த வாட்டரும் எல்லாருமே ஈக்குவலா யூஸ் பண்ற மாதிரி நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிறோம், ஒரு அசம்ப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 2 அசம்ப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான்
நம்ம இந்த சம் போடுறோம். இது எல்லாமே கான்ஸ்டன்டா இருந்தாதான் இது ஆக்சுவலா கரெக்டா ஒர்க் ஆகும். Fourth question, fill in the average number of hours each living being sleeps in a day by looking at the charts. Select the appropriate hours from the list. 15, 22.5, 28, 3.5, 13, 10.5, 18. ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பை சார்ட்டை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ளூ கலரில் புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நான் இங்கே ஷேடட் ரீஜனாக வச்சுக்கிறேன். ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் ஸ்லீப்பாக வச்சுக்கிறேன். இது கூட நம்பர் ஆஃப் ஸ்லீப்பாக இருக்கலாம். ஆனால் நான் அது எப்படி சொல்றேன்னா, நைட்னா பிளாக் கலர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால சொல்றேன். அப்படி இல்லைனாலுமே இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தூங்கணும்னா 8 ஹவர்ஸ் தூங்குவோம் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஹியூமன் வந்து இங்க தேர்டா இருக்கு. அந்த ஹியூமனோட இது பாத்தீங்க டைம் பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம 24 ஹவர்ஸா எடுத்துக்கலாம். இப்போ 24 ஹவர்ஸா எடுத்தோம்னா இதுல பாதி வரைக்கும் வந்துச்சுன்னா 12 ஹவர்ஸா இருக்கும். இப்போ 12 ஹவர்ஸ்ல பாதினா 6. அப்போ 6 ஹவர்ஸ்க்கும் கொஞ்சம் அதிகமா இங்கதான் இருக்கு. அப்போ இதை வந்து 8 ஹவர்ஸ் நம்ம வச்சோம்னா இது ஹியூமனுக்கு வந்து 8 ஹவர்ஸ் மேட்ச் ஆகுது. அப்போ இதுதான் வந்து ஸ்லீப்பிங் டைம், அதாவது நைட் டைமா இருக்கும். அதனால நான் இதை வந்து நைட்டா எடுத்துக்கிறேன். அது டார்க்கா ஷேட் பண்ணதுனால மட்டும் இல்ல, அது இந்த 8 ஹவர்ஸ் ஹியூமன் ஸ்லீப்பிங் டைமோட மேட்ச் ஆகுது. அதனால நான் இதை வந்து ஸ்லீப்பிங் டைமா எடுத்துக்கிறேன். அண்ட் மற்ற எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இது சின்னதா இருக்கு, இது அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த ஸ்லீப்பிங் டைம். அண்ட் நெக்ஸ்ட் இது பெருசா இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் இது அதை விட பெருசா இருக்கு. அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த ஸ்லீப்பிங் டைம் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது ஒவ்வொரு டயக்ராம்லயும். அப்போ இங்க கொடுத்திருக்க இந்த வேல்யூஸ நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதி ஜஸ்ட் இங்க ஃபில் பண்ணாவே போதும். இங்க கம்மியா இருக்கு டைம், ஸ்லீப்பிங் டைம். அப்போ இதுல இருக்க கம்மியான டைம் என்ன, 2.5. அப்போ இதுதான் 2.5. இது ஜிராஃபியோட ஸ்லீப்பிங் டைம் நினைக்கிறேன். இது வந்து எலிஃபென்ட்டுக்கு அதை விட பெருசா இருக்கு, 3.5. ஸோ 3.5. இது நம்ம 8 ஹவர்ஸ் சொல்லிட்டோம் ஹியூமனுக்கு. ஸோ 8 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் டாகுக்கு சொல்லியிருக்காங்க. 8க்கு அப்புறம் வேற என்ன பெரிய நம்பர், 10.5. ஸோ 10.5 ஃபார் டாக். நெக்ஸ்ட் ஃபார் கேட் 10க்கு அப்புறம் என்ன இருக்கு, 13. ஸோ 13 ஹவர்ஸ் ஃபார் கேட். அதுக்கப்புறமா பெருசு 15. ஸோ 15 ஹவர்ஸ் ஃபார் ஸ்குவிரல். அதை விட பெருசு 18. ஸோ 18 ஹவர்ஸ் ஃபார் ஸ்னேக். அண்ட் கடைசியா ரொம்ப நேரம் தூங்குறது வந்து பேட், which is 20 ஹவர்ஸ். ஸோ இங்க வந்து மாத்தி மாத்தி கொடுக்காம அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு இந்த டயக்ராம். எல்லாமே இந்த ஸ்லீப்பிங் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நம்ம இதையும் இந்த நம்பர்ஸும் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு 1 by 1 நம்ம பண்ணாவே போதும். இது சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்றது தான் 8 ஹவர்ஸ் ஹியூமன் டைம். அப்போ இது வந்து 8க்கு மேட்ச் ஆகுது. இப்போ இதுதான் ஸ்லீப்பிங் டைம், அந்த ஷேடட் ரீஜன் தான், அந்த பர்பிள் ரீஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிட்டு மற்றதெல்லாம் செக் பண்ணீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். Fifth question, the pie chart on the right shows the result of a survey carried out to find the modes of transport used by children to go to school. Study the pie chart and answer the following questions. ஒரு pie chart கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்வே எவ்வளோ சில்ட்ரன்ஸ் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, நடந்து வருவாங்க, பஸ்ல வருவாங்க, சைக்கிள், 2 வீலர், கார்னு டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல வருவாங்க. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல வராங்க அப்படின்னு ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அதுல நம்பர் எத்தனைன்னு கொடுக்கல, பட் அது பை சார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். எது அதிகமான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்க? அப்ப எது அதிக ஸ்பேஸ் இருக்கு அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா பஸ். அப்போ பஸ் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. செகண்ட் ஆப்ஷன், வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் டிராவல் பை கார்? இப்போ ஃபிராக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் டிராவல் பை கார் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டிராவல் பை கார் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளவோ அது பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டிராவல் பை காரோட ஃபிராக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ஆனா இங்க அந்த பை சார்ட்ல அந்த நம்பர்ஸே நமக்கு கொடுக்கல, நமக்கு ஒன்லி ஆங்கிள் தான் தெரியும். அது கூட காருக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஹோல் ஆங்கிள் 360 டிகிரி. அதுல கார்து மட்டும் தான் கொடுக்கலாம், பட் மற்றதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ மற்ற எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணி இந்த 360 டிகிரில இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 90 plus 120 plus 60 plus 60 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 330 டிகிரி வரும்.
அப்போ 360 மைனஸ் 330 வந்து 30 டிகிரி. அப்போ காரோட அந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இப்போ நம்ம நம்பர்லாம் கண்டுபிடிக்க வேணாம், ஜஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரனுக்கு எவ்வளோ ஆங்கிள் 360 ஃபுல்லா 360 டிகிரி ஃபுல்லாவே டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். அதுல நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டிராவல் பை கார் எவ்வளோ 30 டிகிரி மட்டும்தான் மார்க் பண்ணிருக்காங்க காருக்கு. அப்போ அந்த 30 டிகிரியை மேல போட்டுக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/12. ஸோ 1/12 children uses car. Total number of childrenல 1/12 number of children வந்து காரை யூஸ் பண்றாங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If 18 children travel by car, how many children took part in the survey? How many children use taxis to travel to school? ரெண்டு கொஸ்டின் இருக்கு. இதுல 18 childrens வந்து travel by carன்னு இதோட நம்பர் கொடுத்துட்டாங்க. 1/12 children uses car இல்லையா, அந்த 1/12 of children தான் இந்த 18. புரிஞ்சுதா? ஹோல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ல 1/12 சில்ட்ரன்ஸ் வந்து கார் யூஸ் பண்றாங்க. இங்க 18 சில்ட்ரன் யூஸ் பை கார்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, இங்க நம்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவு மெனி சில்ட்ரன் டுக் பார்ட் இந்த சர்வேன்னு கேட்குறாங்க. ஹவு மெனி சில்ட்ரன் டுக் பார்ட் இந்த சர்வேனா இந்த மொத்த சர்வேல எவ்வளோ சில்ட்ரன் டுக் பார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மொத்த டோட்டல் சில்ட்ரன்ஸ் அவங்க கேட்குறாங்க. ஸோ இது டைரக்டா கேட்காம ஹவு மெனி சில்ட்ரன் டுக் பார்ட் இந்த சர்வே அப்படின்னு இன்டைரக்டா கேட்குறாங்க. ஸோ அதை நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்க கூடாது. இந்த சர்வேல யாரெல்லாம் டுக் பார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பை சார்ட்ல இருக்க அந்த ஹோல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க, டோட்டல் சில்ட்ரன். ஸோ இதுல இருந்து நம்ம டோட்டல் சில்ட்ரன் எப்படி கண்டுபிடிப்போம்? 1/12 ஆஃப் த டோட்டல் சில்ட்ரன் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ டோட்டல் சில்ட்ரன்ல 1/12 பீப்புள் தான் கார் யூஸ் பண்றாங்க. அந்த நம்பரும் இங்க நமக்கு கிவன்ல 18 கொடுத்துட்டாங்க. ஸோ 1/12 ஆஃப் த டோட்டல் சில்ட்ரன் இஸ் 18 who uses the car. இப்போ இதுல இருந்து நம்ம டோட்டல் ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் ஈக்குவல் டு 18, 12 வந்து நியூமரேட்டர்ல போகும் இன்டூ 12. இப்போ 12 into 18 216. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து எவ்வளோ அவங்க கொஸ்டின்ல படி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் டுக் பார்ட் இந்த சர்வே எவ்வளோனா 216 சில்ட்ரன்ஸ் டுக் பார்ட் இந்த சர்வே. இப்போ அதுலயே ரெண்டாவது கொஸ்டின் என்ன, ஹவு மெனி சில்ட்ரன் யூசஸ் டாக்ஸிஸ் டு டிராவல் டு ஸ்கூல். இந்த பை சார்ட் பாத்தீங்கன்னா டாக்ஸிஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனே இல்ல, கார் தான் இருக்கு. ஆனா காரை நம்ம டாக்ஸிஸ்னு சொல்ல முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் யூசஸ் டாக்ஸிஸ் டு டிராவல் டு ஸ்கூல் வந்து 0ன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 0 தான். பிகாஸ் பை சார்ட்ல டாக்ஸிங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். By which two mode of transport are equal number of children traveling. ஈக்குவல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பார்த்த உடனே தெரியுது. ரெண்டுத்துக்கு வந்து 60 டிகிரி 60 டிகிரின்னு மார்க் பண்ணிருக்காங்க. எதுக்கு? சைக்கிள்க்கும் டூ வீலருக்கும். அப்போ அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் எந்த மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டிராவலிங் தான் கேட்குறாங்க. ஸோ ரெண்டு ஆங்கிள் எங்க ஈக்குவல் இருக்கு? சைக்கிள் அண்ட் டூ வீலர். ஸோ cycle and two-wheeler are the two modes of transport that are equal number of children traveling. அவ்வளவுதான் ஆன்சர். Sixth question, 3 workers can paint a fence in 4 days if one more worker joins. இங்க one more worker join பண்றாங்க. அப்போ முதல்ல 3 workers இருந்தா இங்க 4 workers ஆயிட்டாங்க. அப்போ how many days? இங்க வந்து question mark. How many days will it take them to finish the work? இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? நம்ம சீக்கிரமா ஒர்க் முடிக்கலாம். இங்க நம்பர் ஆஃப் டேஸ் தான் போட்டிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? x1 y1 ஈக்குவல் டு x2 y2. எக்ஸுங்கிறது இந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வச்சோம்னா x1 வந்து 3. இது ரெண்டும் நம்ம பண்ண வேண்டிய அசம்ஷன்ஸ். செவன்த் கொஸ்டின், it takes 6 hours to fill 2 tanks. 6 hours ஆகுது. இது வந்து டைம், இங்க வந்து நம்பர் ஆஃப் டேங்க்ஸ். 6 hours ஆகுது 2 tank ஃபில் பண்றதுக்கு of the same size with the pump. How long will it take to fill 5 such tanks with the same pump? So 5 such tanks. அப்போ tanks வந்து 5 ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டைம் வந்து எவ்வளவு ஆகும்? 2 டேங்க் இருக்கும் போது 6 மணி நேரம் ஆகுதுன்னா அப்போ நிறைய டேங்க் இருக்கு. இங்க சேம் சைஸ் தான் சொல்லிட்டாங்க. அப்போ அதிக டேங்க் இருக்கு. அப்போ எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் அதிகமா தானே ஆகும். யோசிச்சு பாருங்க.
டேங்க் அதிகமாச்சுன்னா டைமும் அது ஃபில் பண்றதுக்கு அதிகமாக தான் ஆகும். அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது டைரக்ட் ப்ரப்போர்ஷன். இப்போ இந்த டைரக்ட் ப்ரப்போர்ஷனை எப்படி நம்ம ரேஷியோஸ்ல எழுதுறது? இப்போ டைரக்ட் ப்ரப்போர்ஷன்னா என்ன பண்ணணும்? இது வந்து இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கு பார்த்தோமா, டைரக்ட் ப்ரப்போர்ஷனுக்கு எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு வரும். அதாவது எக்ஸுங்கிறது இங்க நம்ம டைம்னு எடுத்துட்டு ஒய்யை வந்து நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் எடுத்தோம்னா 6/2 என்ன ஆன்சர் வருது? 3 வருதா? அதே மாதிரி x1 y1 இது x1 y1 அப்போ x2 y2 நமக்கு 3 வரணும் which is a constant k. so x2ங்கிறது நமக்கு தெரியாது, y2ங்கிறது 5, ஆன்சர் நமக்கு 3 வரணும். அப்போ x2 என்னவா இருக்கும்? x2 equal to 5 இங்க போச்சுன்னா 3 into 5 which is 15. so x2 வந்து 15. so 15 hours ஆகும். so time taken to fill 5 tanks is 15 hours. இது inverse proportionக்கான கண்டிஷன் மாதிரி, இது வந்து direct proportionக்கான கண்டிஷன் x by y equal to k. இல்லைனாலுமே நம்ம டைரக்ட் ப்ரப்போர்ஷன் எப்படி போடலாம்? 2 டேங்க்ஸ் வந்து ஃபில் பண்றதுக்கு 6 ஹவர்ஸ்னா 5 டேங்க்ஸை ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ், அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பிசி 6 into 5 divided by a வந்து 2. இது வந்து டி, இது வந்து பிசி பை ஏ நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சா 5 3s are 15. ஸோ இது வந்து ப்ரப்போர்ஷன்ஸ்ல நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி a is to b proportional to c is to d. அப்போ b equal to bc by a இந்த மெத்தட்ல பண்ணது. இல்லைன்னா இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கு இருக்க மாதிரி டைரக்ட் ப்ரப்போர்ஷனுக்கு x by y equal to k ன்னு இருக்கு. ஸோ அதுல நம்ம டைரக்டா x1 y1 கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் x2 y2 இந்த வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணி x2 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வந்து நம்ம எப்பவுமே பண்ற மெத்தட். இது வந்து இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷன்ல பண்ற மாதிரியே நான் இது டைரக்ட் ப்ரப்போர்ஷனுக்கு பண்ணி காட்டினேன். இதுவுமே ஈஸி தான். Eighth question, a given set of chairs are arranged in 25 rows with 12 chairs in each row. இப்போ 25 rows இருக்கு. இந்த மாதிரி இதுதான் ஒரு ரோனா, இப்போ 25 rows இருக்கு. அதுல ஒரு ரோல 12 chairs இருக்கு. இப்போ இந்த ஒரு ரோல மட்டும் 12 chairs இருக்கு. If the chairs are rearranged with 20 chairs, அப்போ இதுலயே வந்து 20 chairs போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ இங்க இருக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மி ஆகுமா? அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கம்மியாகும். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி 12 சேர்ஸ் இருக்கு ஃபுல்லா. இப்போ இங்க ஒரு ரோலயே 20 சேர்ஸ் போட்டாங்கன்னா அப்ப இங்க இருக்கிறது தானே எடுத்து இங்க போடுவாங்க. அப்போ இங்க நம்பர் ஆஃப் ரோஸ் கேன்சல் ஆகும் இல்லையா, இப்போ இங்க கம்மி ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் கம்மி ஆகுது அண்ட் இந்த நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து ஒரு ரோல அதிகமாகுது. ஒன்னு டிக்ரீஸ் ஆகி ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன சொன்னாங்க? 25 and number of chairs வந்து 12 and next number of chairs 20 வச்சா இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வரும், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், இது நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஒன் ரோ. இதை வந்து எக்ஸ், இது வந்து ஒய் அப்படி எடுத்தோம்னா இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷன்ல எப்படி பண்ணுவோம்? x1 y1 ஈக்குவல் டு x2 y2. x1ங்கிறது 25, y1ங்கிறது 12 ஈக்குவல் டு, அதாவது ரெண்டு விதமான ரோஸ்னா ரெண்டு இருக்கா, அதுல ரோஸ வந்து எக்ஸ்னும் சேர்ஸ வந்து ஒய்னும் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து x1, இது வந்து y1 அண்ட் x2 வந்து நமக்கு தெரியாது, y2 வந்து 20. அப்போ x2 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 25 into 12, இந்த 20 வந்து இங்க கீழே டினாமினேட்டர்ல வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 5 3s are 15 வரும். So x2 equal to 15. That is number of rows equal to 15 when the chairs in one row is 20. ஒரு ரோல 20 chairs இருக்கும் போது number of rows 15 இருக்கும். Ninth question, a school has 8 periods a day, each of 45 minutes duration. How long is each period if the school has 9 periods? இப்போ 9 periods a day இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 8 periods இருக்கு. அப்போ ஒவ்வொரு பீரியடும் 45 minutes. அப்போ ஒருவேளை 9 periods இருந்துச்சுன்னா அப்போ அதிகமான periods இருக்கும் போது அதே சேம் டைம் தான் இருக்கு. assuming that the number of school hours per day stays the same. இப்போ 8 hours இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கேயுமே 8 hours தான், இங்கேயுமே 8 hours தான்.
8 hours 8 பிரிக்கும் போது 45 மினிட்ஸ்னா, அப்போ இந்த 8 hours 9 பிரிக்கும் போது, நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த நம்பர். இப்போ 8 hours 9 பிரிச்சோம்னா அதிகமா பிரிக்கிறோம். அப்போ அதோட வேல்யூ வந்து நமக்கு கம்மியாகும். யோசிச்சு பாருங்க, ஒரு பீரியட் எக்ஸ்ட்ராவா வருது. அப்போ ஆல்ரெடி இந்த 45 மினிட்ஸ்ல இருந்து கொஞ்சம் டைம் எடுத்தா தானே நமக்கு இன்னொரு பீரியட் கிடைக்கும். அப்போ இந்த 45 மினிட்ஸ்ங்கிறது கம்மியாகும். ஸோ டைம் கம்மியாகுது when number of periods increases. அப்போ இந்த லாஜிக் தெரிஞ்சாவே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஈஸியா நம்ம போட்டுடலாம். x1 y1 equal to x2 y2. இது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் x னோ டைம் வந்து y னோ எடுத்தா x1 வந்து 8 y1 45 x2 9 and y2 நமக்கு தெரியாது. இந்த டைம். இப்போ y2 equal to 8 into 45 divided by இந்த 9 denominatorல போயிடும். இப்போ கேன்சல் ஆச்சுன்னா 9 5s are 8 5s are வந்து 40. So y2 equal to 40. That is the time for one period when the total number of periods is 9. 9 periods இருக்கும்போது ஒரு பீரியடோட டைம் வந்து 40 minutes. அவ்வளவுதான். 10th question. A small pump can fill a tank in 3 hours. ஒரு பம்ப் வந்து 3 hoursல ஒரு டேங்கை fill பண்ணும். While a large pump can fill the same tank in 2 hours. இன்னொரு பெரிய பம்ப் இருக்கு, பட் அது வந்து 2 hoursலயே ஃபில் பண்ணிடும். ஏன்னா அது பெருசு இல்லையா? ஸோ செகண்ட் பம்ப் வந்து லார்ஜ் பம்ப், அதனால அது சீக்கிரமாவே ஃபில் பண்ணும் 2 hoursல. இப்போ இஃப் போத் பம்ப்ஸ் ஆர் யூஸ் டுகெதர், ஹவு லாங் will the tank take to fill? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது ரெண்டு பம்ப்ஸும் சேர்ந்து ஃபில் பண்ணா எவ்வளவு சீக்கிரம் ஃபில் பண்ணணும்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம், கடைசியா எக்ஸாம்பிள் 6 நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா டுகெதர் அப்ப எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? அப்போ டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ல பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு பம்ப்க்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து அந்த ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்குக்கு இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இன் 3 hours 1 யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் டன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டா, அப்போ 1 hourல நமக்கு எத்தனை யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் முடியும்? இப்போ 1/3 யூனிட் ஆஃப் ஒர்க். 1 divided by அந்த டைம் போடணும். அப்போ எவ்வளவு ஒர்க் டன் இன் 1 hourன்னு தெரியும்னு சொன்னா, ஸோ அதுபடி இங்க 1 hourல எவ்வளவு ஒர்க் பண்ண முடியும் இந்த ஃபர்ஸ்ட் பம்ப்னால அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். ஸோ தட் இஸ் 1/3. அதே மாதிரி தான் செகண்ட் பம்ப்க்கும் பாக்குறோம். டைம் டேக்கன் பை செகண்ட் பம்ப், லார்ஜ் பம்ப் வந்து 2 hours அண்ட் 1 hourல 1/2 யூனிட் ஆஃப் ஒர்க் தான் அது முடிக்கும். ஏன்னா டைம் கொடுத்துட்டு ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 1 divided by இந்த டைம் போடுவோம். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்குமே 1 hourல எவ்வளவு ஒர்க் ஃபர்ஸ்ட் பம்ப் பண்ணும் அண்ட் செகண்ட் பம்ப் பண்ணும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டுமே சேர்ந்து எவ்வளவு ஒர்க் பண்ணும் அந்த 1 hourல? ஸோ ஒர்க் டன் பை போத் இன் 1 hour. 1 hourல ரெண்டு பைப்பும் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் பண்ணலாம்? இது வந்து 1/3 அண்ட் இது வந்து 1/2. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 3 plus 2 divided by 6, இது cross multiply பண்ணணும் அண்ட் 5/6 வருது. ஸோ அந்த 5/6 ஆஃப் ஒர்க் வந்து 1 hourல இந்த ரெண்டு பம்பும் சேர்ந்து பண்ணுது. ஸோ இங்க டைரக்டா நம்ம இந்த டைம் ஆட் பண்ணக்கூடாது 2 hours 3 hoursன்னு. 1 hourல எவ்வளவு ஒர்க் பண்ணோம், அப்போ அந்த ஒர்க் ஃபுல்லா முடிய நமக்கு எவ்வளவு டைம் தேவை, அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் கரெக்டான ஆன்சர் வரும். இப்போ 1 hourல எவ்வளவு ஒர்க் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஃபுல் ஒர்க் பண்ணோம்னா 5/6 ஆஃப் த ஒர்க் தான் நம்மளால 1 hourல பண்ண முடியும். இப்போ ஃபுல் ஒர்க் பண்ணோம்னா 1 யூனிட் ஆஃப் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா எவ்வளவு டைம் தேவை, அதுக்கும் டிவைடட் பை 1 divided by அந்த இங்க கிடைச்ச அந்த ஒர்க் டன் நம்ம போடணும். So time taken to complete 1 unit of work வந்து 1 divided by 5/6 work done. இது வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால நம்ம இன்வெர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. அப்போ 6/5 வரும். 6/5 நம்ம மினிட்ஸ்ல, இது வந்து ஹவர்ஸ். டைம் டேக்கன் வந்து நமக்கு ஹவர்ஸ்ல வரும். நம்ம மினிட்ஸ்ல மாத்தணும். அதனால இன்டூ 60 பண்ணணும். 60 பண்ணா 12 கேன்சல் ஆகி 12 6 72 மினிட்ஸ் வரும். இதே ஹவர்ஸ்ல எழுதணும்னா 1 hourல வந்து 60 மினிட்ஸ் இருக்கு. ஸோ 60 பிளஸ் 12 மினிட்ஸ் தானே 72. அப்போ இந்த 60 நம்ம 1 hourன்னு எழுதிட்டு 12 மினிட்ஸ்ல எழுதலாம். ஸோ 1 hour 12 minutes தான் ஆன்சர். அண்ட் இது சிம்பிளா போடுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாம் கேட்பாங்க டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ல. ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஃபார்முலாஸ்ல நிறைய இருக்கு. ஸோ இந்த புக்ல கொடுக்கலனாலும் நான் சொல்றேன், இது இந்த மாதிரி கொஸ்டின் வந்து, அதாவது ரெண்டு A and B ஒர்க் டுகெதர். இங்க வந்து ரெண்டு பம்ப் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணா, அதாவது ரெண்டுமே சேர்ந்து எவ்வளவு நேரத்துல நிறையும் அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்லாம அந்த எக்ஸாம்பிள் சம்ல பாத்தீங்கன்னா A ஒர்க் அண்ட் B ஒர்க்னு தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. டைமிங் 1 hour 1.5 hourன்னு.
இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளவு ஆகும் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க்கிங் டுகெதர் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இஃப் A takes X days and B takes Y daysனா அத டைம் சொல்றாங்க X days Y daysனு. அப்ப 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணா டைம் எவ்வளவா இருக்கும், எவ்வளவு சீக்கிரத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா முடிக்க முடியும்னா XY divided by X plus Yங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதை வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பம்ப் வந்து 3 hours, so 3 into செகண்ட் பம்ப் வந்து 2 hours, so 2. இங்க வந்து 3 plus 2. இப்போ பாத்தீங்கன்னா 6/5 வருதா? 6/5 hours தான் ஆன்சர். இங்க வந்து டேஸ்ல இருக்கு, இங்க வந்து 3 hours 2 hours ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சரும் ஹவர்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் 6/5 hours நம்ம மினிட்ஸ்ல மாத்தோம்னா 1 hour 12 minutes அப்படி மாத்திரலாம். இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா சிம்பிளா போட்டுடலாம். இல்லைன்னா லாஜிக்கா பார்க்கணும்னா இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா ஈஸியா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா பண்ணிடலாம். அண்ட் இந்த ஃபார்முலா உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 11th question. A factory requests 42 machines to produce given number of toys in 63 days. 42 machines வேணுமா ஒரு given number of toys மேக் பண்றதுக்கு in 63 daysல. அப்போ how many machines are required to produce the same number of toys? அதே number of toys தான் மேக் பண்ண போறாங்க. ஆனா 54 daysலயே மேக் பண்ணணும். அப்போ எவ்வளவு மெஷின்ஸ் வேணும், இது வந்து கேள்வி. இப்போ இதுல வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் வந்து 42 இருக்கு, அதை 63 டேஸ்ல முடிக்க முடியும். இங்க வந்து சீக்கிரமா முடிக்கணும். அப்போ அதிக நம்பர் தானே, அதிக மெஷின் தானே தேவைப்படும். அப்போ இதோட அதிகமா இருந்தாதான் மெஷின் வந்து நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சு சீக்கிரமா செய்ய முடியும். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகுது, இங்க அதிகமாகணும், இந்த மெஷின் நம்பர்ஸ் அதிகமாகணும். ஸோ இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இங்க நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீஸ் ஆகுது. இப்படி ஆப்போசிட்டா இருந்தா என்ன, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ். அப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ்னு தெரிஞ்சாவே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். x1 y1 equal to x2 y2. இது x1 y1. ஸோ 42 into 63 equal to x2 தெரியாது, y2 வந்து 54. அப்ப x2 கண்டுபிடிக்கணும்னா 42 into 63 divided by 54. 9 tablesல 7s are, இதுவும் 9 tablesல 6 are. அப்புறம் 6 tablesல 7s are, 7 7s are 49. ஸோ x2 ஓட வேல்யூ 49. அதாவது 49 மெஷின்ஸ் இருந்தா 54 டேஸ்ல முடிச்சிடலாம். 12th question. A car takes 2 hours to reach a destination. 2 hours ஆகுது ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு. அவங்க என்ன ஸ்பீட்ல போறாங்கன்னா 60 km/h ஸ்பீட்ல போறாங்க. இங்க டைம் அண்ட் இங்க ஸ்பீட். அப்போ டைம் அண்ட் ஸ்பீட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? ஓ, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னாவே நமக்கு ரொம்ப ஈஸி. x1 y1 equal to x2 y2. அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, how long will the car take it travels at the speed of 80 km? இப்போ 80 km ஸ்பீட்ல போனா இங்க எத்தனை ஹவர்ஸ்ல நம்ம போய் சேரலாம்? ஃபாஸ்டா போனா சீக்கிரமா போயிடுவோம். அப்போ சீக்கிரமான அந்த டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். டைரக்ட் ப்ரொபோர்ஷனை விட இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஈஸியா இருக்க மாதிரி இருக்குல்ல? உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா இல்ல டைரக்ட் ப்ரொபோர்ஷனானு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ x1 y1, x1 வந்து 2, y1 வந்து 60 equal to x2 இங்க தெரியாது, y2 வந்து 80 km/h, so 80. So x2 equal to 60 into 2 divided by 80. x2 இங்க வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு வரும். அப்போ 80 இங்க வந்துருச்சா? இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 3/2. 3/2ங்கிறது 1.5. இங்க நமக்கு என்ன வரணும், ஹவர்ஸ். ஸோ டைம் தான் நம்ம இங்க x2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ 1.5 hours. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.